சத்து மாவு வச்சு தான் உருண்டை பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உருண்டை குழந்தைங்களுக்கு. ஏன்னா சில பேர் அதை மதிக்கிறதே கிடையாது. ஆட்டு மாட்டுக்கெல்லாம் தான் கொடுக்குறாங்க. நம்மளும் இது சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்பு ஹெல்த்தி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒன்றுமே தேவைப்பட 2 பொருள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். நம்ம அதுக்கு ஒரு பிளேட் எடுத்து வச்சுப்போம். ஒரு கப் மாவு போட்டிருக்கேன். நம்ம வந்து சுடு தண்ணி பாருங்கள், சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஹாட் வாட்டர் விஜய் கொஞ்சம் ஆக்கிட்டேன். நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதை வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். அப்போ தான் ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். நம்ம சக்கரையுமே கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்வீட் இருந்தால் கொஞ்சம் பசங்க சாப்பிடுவாங்க. வேறு பொருள் அவசியம் இல்லை. ஸ்வீட்டு கொஞ்சம் வேணும் மட்டும் போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடுவோன்றதுலாம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸ்வீட் சாப்பிடும்போது பசங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. நாட்டு சக்கரை இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம், வெள்ளை இருந்தாலும் போட்டுக்கலாம், பவுட்ரு பண்ணி போட்டுக்கலாம். நம்ம சர்க்கரையே போதும். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு பிசைஞ்சிக்கலாம். நம்மளோட சத்து மாவு உருண்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதான் அப்படி தான் உருண்டை. இது மாதிரி சின்ன சின்ன லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். பிடிச்சி பசங்களுக்கு ஒரு உருண்டை கொடுக்கும்போது நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசு அப்போ தான் வரும். ஏன்னா சின்ன வயசில் பார்த்திங்கன்னா பால்வாடிக்கு போகும்போது, ஸ்கூல் போகும்போது இதை பாலாட்டை கொடுப்பாங்க. இது ஏன்னா எங்கள் ஆயா பார்த்திங்கன்னா பால்வாடி தான் வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க ஆயாம்மா இருந்திருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க அடிக்கடி எடுத்துகிட்டு வருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவோம் நாங்கள் சின்ன வயசில் இந்த உருண்டை. அப்போலாம் அந்த உருண்டை பண்ண மாட்டாங்க. அப்போலாம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்தமாதிரி கிளறி அப்படியே அள்ளி கொடுப்பாங்க. அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசு அப்போ தான் வரும். இந்த மாதிரி செய்யும்போது இந்த வாசனைலாம் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாசனைக்கு ஏற்பா வேறு லெவலாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் பால்வாடி இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பால்வாடியில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இல்லை கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம், இந்த உருண்டை பண்ணி குடிக்கலாம், சாப்பிட்லாம், உருண்டை பண்ணி சாப்பிட்லாம். அப்புறமா வந்து புட்டு பண்ணுறாங்க சில பேர், புட்டு பண்ணி கூட சாப்பிடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான இந்த மெத்தட் தான். பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த மாதிரி சாப்பிடுங்க. நீங்கள் குழந்தைங்க செஞ்சு கொடுங்க. நம்ம வந்து உருண்டை பண்ணிக்கலாம். இப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நான் உருண்டை பண்ணிட்டேன். மேலே சூப்பராக இருக்குது பாருங்கள். உருண்டை பார்க்குறதுக்கு லட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். லட்டுன்னு சொல்லலாம், உருண்டைன்னு சொல்லலாம், நம்ம என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பார்த்திங்களா, கொழுக்கட்டை மாதிரி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொழுக்கட்டை கூட குடிச்சு ஏமாற்றலாம். குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இதுமாதிரி பால்வாடி உருண்டை கொடுத்தா பிடிக்காதுன்னு சில குழந்தைங்க சொல்லணும். அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கொழுக்கட்டை கூட சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒன்று மட்டும் காமிக்கிற பாருங்கள். அந்த மாதிரி ஒன்று மட்டும் பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரியே பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஒரு 2 கூட சாப்பிட்டா கூட குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தி தானே. இந்த லீவ் டைமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் டைமில் கொடுங்க. ஏதாச்சும் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அந்த டைமில் வீட்டில் இருக்கிற இந்த மாவை வச்சு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.